கரூரில் கந்துவட்டி கொடுமையால் ஒரு குடும்பமே 6 மாதங்களாக சொந்த ஊருக்குள் நுழைய முடியாத அவலம் நீடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. 2 லட்சம் ரூபாய் கடனுக்காக 32 லட்சம் ரூபாய் சொத்தை அபகரிக்க கந்துவட்டிக்காரர் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பலரையும் அச்சுறுத்தி பணம் சம்பாதித்த பெரியண்ணன் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? எங்களால் இதுக்கு மேலே அலையிறதுக்கு எங்கேயும் தெரியாது, யாரையும் தெரியாது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எங்களுக்கு கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு இது இன்றைக்குள்ள இந்த தீர்வு கிடைக்கணும். மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்றைக்காவது நம்மளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கோம். எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. கலெக்டர் ஆஃபீஸை விட்டு எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஊருக்கு போகலன்னா எங்கள் மாமா வேண்டாங்கிறாரு. போனோம்னா உயிருக்கு ஆபத்து வரும், குழந்தைங்க இருக்காங்க, போக வேணாம் அப்படிங்கிறாரு. போகிறதுக்கே வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம். கரூரில் அப்பாவி மக்களின் இயலாமையை பயன்படுத்தி கந்துவட்டிக்காரர் ஒருவர் சொற்ப அளவில் பணத்தை கொடுத்துவிட்டு சொத்துக்களை அபகரிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பூனைக்கு மணி கட்டுவது யார் என்று பலரும் அஞ்சிய நிலையில் விவசாயி ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கந்துவட்டிக்காரரை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளனர். கடன் வாங்கியவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் சிக்கியது எப்படி? கரூர் மாவட்டம் கடவூர் அருகே உள்ள பாலவிடுதி பகுதியைச் சேர்ந்த மூக்கையா என்பவரின் மகன் மகாராஜா. இவர் அதே பகுதியில் டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். தொழிலை விரிவுபடுத்தவும் குடும்ப தேவைக்காகவும் வட்டிக்கு கடன் வாங்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக பாலவிடுதி பகுதியில் வசித்து வரும் திருவேங்கடம் என்ற திமுக பிரமுகரிடம் 2,50,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். கடன் வாங்கிய சில மாதங்களில்தான் திருவேங்கடத்தின் தில்லுமுல்லு வேலை தெரிய வந்துள்ளது. ஆள்பலம், அரசியல் பலத்தை காட்டி கந்துவட்டி, மீட்டர் வட்டி போட்டு 2.5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 8 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பணத்தை வசூலிப்பதற்காக மகாராஜாவின் தந்தை மூக்கையாவை கடத்தி திருவேங்கடம் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. கேட்ட பணத்தை கொடுக்காவிட்டால் கடவூர் மலைப்பகுதியில் உன் தந்தையை துண்டு துண்டாக வெட்டி வீசி விடுவேன் என மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதையடுத்து போலீசார் தலையிட்டு மகாராஜாவின் தந்தையை மீட்டுக் கொடுத்துள்ளனர். கந்துவட்டிக்காரர் திருவேங்கடத்தின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அடியாட்களை அனுப்பி 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டியும் முதலுமாக 32,69,500 ரூபாய் செலுத்த வேண்டுமென திருவேங்கடம் நெருக்கடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாலவிடுதி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மகாராஜா புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்துள்ளனர். அத்துடன் இந்த விவகாரத்தை 4 பேரை அழைத்து பேசி தீர்த்து கொள்ளுமாறு ஓசியில் அறிவுரை கூறி அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே மனம் நொந்தவர்களுக்கு போலீஸ்காரர்களின் செயல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் இருந்துள்ளது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என மாறி மாறி மகாராஜன் புகார் அளித்தும் உரிய தீர்வு காணப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் 3வது முறையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இருந்த ஒரே ஒரு வீட்டையும் அடமானம் பேங்க்ல வச்சு 7 லட்சத்துக்கு தான் வைக்க முடிஞ்சது. எங்கள் வீடு அவ்வளோ சின்னது தான், 7 லட்சத்துக்கு தான் வைக்க முடிஞ்சது. வச்சு கொடுத்தாச்சு. ஆனால் பேலன்ஸ் இருக்க அந்த 2 லட்சத்துக்கும் 5 மாதத்துக்குள்ளே திருப்பி தரணும்னு எழுதி வாங்கியிருந்தாரு. எங்களால் 5 மாதத்துக்குள்ளே அந்த 2 லட்சத்தை திருப்பி தர முடியல. ஏன்னா எங்களுக்கு வைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை. வீட்டில் இருந்த எல்லா பொருளும் தாலி முதற்கொண்டு எல்லாமே வச்சாச்சு. எங்களால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த 5 மாதத்தில் இந்த 2 லட்சத்தை கொடுக்க முடியல. அதிலிருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போன மாதம் தேதி வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்குமே 32,69,500 ரூபா கணக்கு போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி நீ இந்த அமௌண்ட்டு கொடுக்கலன்னா எங்களை குடும்பத்தோடு எரிச்சிருவேங்கிறாரு, வீட்டை சாத்திடுவேங்கிறாரு, பயமுறுத்துறாரு. இந்த குழந்தைங்களை வச்சுட்டு எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலைங்க. எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நாங்கள் 4 பேர் தான், இந்த 2 குழந்தைங்களோட சேர்த்து 6 பேர் தான் எங்களுக்குன்னு. எங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியல. பாலவிடுதி ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அங்கே நீங்களே வச்சு 4 பேர்த்த வச்சு பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து சரி எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எங்களை பாலவிடுதி ஸ்டேஷனுக்கு தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அங்கேயும் இன்னும் மறுபடியும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. பணத்தை கேட்டு திருவேங்கடம் கொலை மிரட்டல் விடுத்ததால் 2 குழந்தைகள் வயதான தாய் தந்தையுடன் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் பரிதவித்து வருவதாக மகாராஜன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பணம் கேட்டு திருவேங்கடம் செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோவும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீதான்டா ஜாமீன் போட்ட அவனை கேட்கணுங்கிற ஆரம்பிச்சு போட்டு போயிருவேன். பாலவிடல நாட்டு ரோட்ல அவனமா எரிச்சு விட்டு போயிருவேன். ஒப்பே எடுத்து 2 மாசம் டைம் சொன்னதுக்கு விட்டேன். சவடா
வச்சுக்க. இப்ப 10 நிமிஷத்துல வீட்டை பிடிச்சி சாவி எடுக்க முடியும். சரிங்க. கடனை வாங்குவேன். ஆறாவது பணமே வாங்குறீங்க. என்னடா வருவானா இல்ல வீட்டுக்கு அனுப்பணுமா ஆளு? சொல்லுங்க, கேளுங்க மேம். இப்ப நீ ஜாமீன் போட்டது அதுக்கு நான் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன். கரூரில் கந்துவட்டி கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் கொலை மிரட்டல் ஆடியோக்கள் இணையத்தில் உலா வருவதும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் கவனத்திற்கு சென்றுள்ளது. இதையடுத்து கந்துவட்டி கொடுமை தொடர்பான புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே மகாராஜா போன்று திருவேங்கடத்தால் கடவூர் அருகே சேர்வைக்காரன்பட்டியைச் சேர்ந்த விவசாயி கருப்பசாமி என்பவரும் பாதிக்கப்பட்டுள்ளார். விவசாயத்திற்காக வாங்கிய 4 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டியுடன் 8 லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தியுள்ளார். ஆனால் அடமான பத்திரத்தை திருப்பித் தராமல் கருப்பசாமிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து பாலவிடுதி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் திமுக நிர்வாகியான திருவேங்கடத்தை பாலவிடுதி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர் மீது சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல், கந்துவட்டி கொடுமை ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலவிடுதி பகுதியில் கந்துவட்டி என்ற பெயரில் பலரையும் மிரட்டி வந்த திருவேங்கடம் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்னும் அப்பாவிகள் பலருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் கந்துவட்டிக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் தலைவிரித்தாடும் கந்துவட்டி கொடுமைக்கு முடிவு கட்டப்படுமா?